அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போல்லாம் ரொம்ப பிரபலியமாக பேசப்படுறது ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவர், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் யார் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவுடைய உச்சமன்ற நீதிபதி யாருன்னு கேட்டால் தெரியும். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கெல்லாம் உச்சபட்ச தலைவர் யாரு? அவருதான் அரசு காஜி, நம்ம தாஜுல் முல்க் ஹசனி ஹஜ்ரத் தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்தால் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி. அதனால தான் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் நேசிக்கிறானுங்கிற அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்முடைய சமூகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களையும், அனைத்து கட்சி தலைவர்களையும், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என அனைவரையும் ஒரே மேடையில் ஒன்று சேர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையாக வாழ்வதற்கான அடிப்படையான விஷயங்களை கோயிலுக்கு இடம் கொடுத்ததிலிருந்து, முஸ்லீம்களுக்கு இந்துக்களுடைய சப்போர்ட்டு, இந்துக்களுக்கு முஸ்லீம்களுடைய சப்போர்ட் என்ன ஒரு பெரிய பட்டியலையே நான் படித்து பார்த்தேன். ஆனால் அதையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இது ஒன்றும் புதுசும் அல்ல. நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது புதுசே கிடையாது. உலகத்திலேயே நம்முடைய இந்தியாவுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொன்னாலே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுடைய தனி அடையாளம், இந்த நாட்டுடைய கலாச்சாரம், இந்த நாட்டுடைய தனி சிறப்பே அதான். இது ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வரலாறு நெடுக. இருந்தாலும் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது, ஒரு புத்தகத்தில் படித்தது, தெரிந்த ஈரோடும் தெரியாத செய்திகளும் அப்படின்னு ஒரு புத்தகம் புலவர் ராசு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதில் அவர் படித்து பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போயிடுச்சு. எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் ஷேக் அலாவுதீன் பாதுஷா தர்கான்னு ஒரு தர்கா ஒன்று இருக்குது. அந்த தர்காவுக்கு இது ஒன்று பக்கம் தானே, போய் பாருங்கள். தர்காவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டில் பழங்கால அந்த தமிழில் எழுதியிருக்கிறாங்க. அதை என்ன அதில் இருக்குதுங்கிற தகவல் தெரியல. இந்த புலவர் ராசு அவர்கள் அந்த கல்வெட்டை எடுத்து அதை ஆய்வு செய்து அதில் உள்ள தகவல்களை எல்லாம் திரட்டி பார்க்கும் பொழுது அதில் என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத அவர் அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். 1761ஆம் ஆண்டு மைசூரில் இருந்து 2ஆம் கிருஷ்ணராஜ உடையார் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒருத்தர் ஈரோடு வரைக்கும் ஆட்சி பண்ணுறார். அப்படி ஆட்சி பண்ணும்போது அந்த மன்னருடைய கவர்னர்கள் ஒரு 5 பேர்கள் ஈரோட்டில் அவருடைய தளபதிகளாக இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த தர்காவுக்கு போய் பார்த்தா அந்த காலத்தில் தினசரி அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. தர்காவில் தினசரி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உடைகள், உணவுகள், இப்படி உதவிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அந்த 5 பேர் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஈரோட்டில் இப்படி ஒரு தர்கா ஒன்று இருக்குது, அங்கே அனைத்து சமுதாய மக்களும் வராங்க, சாப்பிட்றாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2ஆம் கிருஷ்ணராஜ் உடையார் மன்னர் மகிழ்ச்சி அடைந்து அந்த தர்காவுக்கு 5 மாநிலங்களை கொடுக்கிறார். மாநிலம் அப்படின்னா ஒரு 100 ஏக்கர்னா வச்சுங்க, ஒரு மாநிலம் 100 ஏக்கர்னா ஒரு 500 ஏக்கரை கொடுத்துருக்கிறார். கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, உலகம் உள்ளளவும் இந்த சூரியன் உதிக்கக்கூடிய காலம் வரை, உலகம் உள்ள அளவுக்கும் இந்த சூரியன் இருக்கிற காலம் எல்லாம், அது எழுதப்பட்ட வசனத்தை சொல்கிறேன், இந்த அன்னதானம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த 5 மாநிலங்களில் வரக்கூடிய அந்த வருமானத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இது நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை யாராவது நிப்பாட்டினா என்ன தண்டனைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார்.
யாராவது இந்த தர்காவில் நடக்கக்கூடிய இந்த அன்னதானத்தை யாராவது நிப்பாட்டினால் அவர்களுக்கு என்ன தண்டனை, அது முஸ்லீமா இருந்தால் என்ன தண்டனை, ஹிந்துவாக இருந்தால் என்ன தண்டனை என்று எழுதப்பட்டிருக்குது. கற்பனையில் கூட எட்ட முடியாத அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னா, ஒரு முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம்களுடைய புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு பன்றியை கொன்றால் என்ன தண்டனை அவனுக்கு வழங்கப்படுமோ அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒரு ஹிந்துவா இருந்தால் அவன் பசுமாட்டை ஒரு ஹிந்து புண்ணிய ஸ்தலத்தில் கொன்றால் என்ன தண்டனையோ அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். யாருக்கு என்றால் அங்கு நடக்கின்ற அந்த அன்னதானங்களையும் ஏழை எளியோருக்கு கிடைக்கின்ற அந்த உதவிகளையும் எவனாவது தடுத்தால் அவனுக்கு அந்த தண்டனை என்று சொல்லிவிட்டு அந்த 5 மாநிலங்களையும் எழுதி வைத்திருப்பதாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் அந்த காலத்து அந்த இந்து மன்னர்களும் இஸ்லாமியர்களோடு எந்த அளவு இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். கீழக்கரையில சதகத்துல்லா அப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அடக்கமா இருக்கார். அவர் வாழ்ந்த காலத்துல கிழவன் சேதுபதினு ஒரு மன்னர் அந்த ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து வருகிறார். அந்த மன்னர் அந்த சதகத்துல்லா அப்பா அவங்கள கூப்பிட்டு, நீ எங்களுடைய அமைச்சரவையில் இருங்க, எனக்கு ஒரு ஆலோசகராக இருங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அவர் சதகத்துல்லா அப்பா என்ன சொல்றாரு, என்னை விட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வள்ளல் சீதக்காதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்க கூட வச்சுக்கங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, நீங்க விரும்புறத செஞ்சு கொடுப்பாருங்கிறாங்க. உடனே வள்ளல் சீதக்காதி என்ற முஸ்லீம் சகோதரருக்கு மன்னர், இந்து மன்னர் கிழவர் சேதுபதி என்ன பொறுப்பை கொடுக்கிறாருன்னா, ராமேஸ்வரம் கோயிலை கட்ட வேண்டிய பொறுப்பை அவர் கொடுக்கிறார். இந்த கோயிலை அழகா கட்டி கொடுத்துறது உங்க பொறுப்பு. யாருக்கு யார் கொடுக்குற பொறுப்பு? உடனே அவர் அதை டிசைன் பண்றாரு. டிசைன் பண்ணி அதுக்கான கற்களை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, வாலி நோக்கம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு அடியில தான் அந்த கல் இருக்குது, அந்த கல் தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும், இந்த கோயிலுக்கு அழகா இருக்கும்னு சொல்லி அந்த கல்லை வெட்டி எடுத்து யானைகளை சுமந்து கொண்டு வந்து யானைகளை வச்சு அழகாக அதை கட்டி முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் கல் மிச்சமா இருக்குது. இப்ப அந்த வள்ளல் சீதக்காதி அவர்கள் அந்த மன்னர்கிட்ட போய் சொல்றாரு, மன்னரே கல் மிச்சமா இருக்குது, வேற எங்கேயாவது கோயில் கட்டலாமா? உடனே மன்னர் சொல்றாரு, கோயில் போதும்பா, கட்டியாச்சு, அடுத்து அதே கல்லை வச்சு உங்க கீழக்கரையில் ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க அப்படின்னு மன்னர் சொல்றாரு. அதே கல்லில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவுடைய அடையாளம், இதுதான் தமிழனுடைய அடையாளம். தமிழர்கள் என்ற தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணம் உண்டு. அந்த குணம் என்னன்னா, அறநெறி நழுவாத வாழ்க்கை. நீங்க எந்த திருக்குறளை படித்தாலும் சரி, நீங்க ஔவையார் நூல்களை படித்தாலும் சரி, நாலடியாரை படித்தாலும் சரி, இந்த தமிழ் நூல்கள் எல்லாமே நமக்கு போதிக்கிறது அறநெறி போதனைகள். அந்த அறநெறியோட வாழ்றதா நம்முடைய தமிழனின் மார்க்கம். அந்த மார்க்கம் 100க்கு 100% இஸ்லாமிய மார்க்கத்தோடு அது ஒத்துப்போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்னைக்கு பல்வேறு காட்சிகள் ஒன்று பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு பார்த்தா ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா முஸ்லீம்கள்லாம் சீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுன்னு சொன்னால் இந்துக்கள் கொண்டு வந்து சீர் கொடுக்குறாங்க. இது மாதிரியான பல்வேறு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆங்காங்க நடத்துவது, நடைபெற்று கொண்டிருப்பது மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஈரோட்டில் ஒளிரும் ஈரோடுன்னு ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்புடைய தலைவர் யாருன்னா உங்களுக்குலாம் தெரியும், அக்னி டிஎம்டி கம்பிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அக்னி டிஎம்டி கம்பியுடைய ஓனர் அவங்க தான் அதனுடைய தலைவர். ஈரோட்டில் ஒரு மசூதி கட்டப்படுகிறது. அந்த மசூதிக்கு அந்த அமைப்பின் சார்பாக 10 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார்கள் கொண்டு வந்து. இப்படி இன்ன வரைக்குமே இந்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நமக்கு ஒன்று தான் பரம்பொருள், இறைவன் ஒருவனே. இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் அத்தனையும் படைத்த ஒரு இறைவன் உண்டு என்று அந்த ஓர் இறைவனை நாம் எல்லாருமே வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் சின்ன சின்ன வித்தியாசங்களை தவிர அந்த வேற்றுமையிலும் கூட ஒற்றுமையை காணுகின்ற அந்த முயற்சிக்கு இந்த மதரசாவும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும், குறிப்பாக மௌலானா மௌலவி அரசு காஜி தாஜுல் முல்க் ஹசனி ஹஜ்ரத் அவங்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும், முன்னோடியாக இருக்கிறார் என்பதையும் நான் கேள்விப்பட்டு மகிழ்கிறேன். இது போன்ற சிந்தனைகள் எல்லா பக்கம் வரணும்.
இந்தியா வல்லரசாக வேண்டாம், ஆனால் ஒரு வளமான நாடாக வேணும். வல்லரசுங்கிறது அடுத்தவனை மிரட்டுற அளவுக்கு வேண்டாம், ஆனால் ஒரு வளமான நாடாக இருக்கணும். வளமான நாடு என்னன்னா என்ன? எல்லாருக்கும் உடை கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். கிடைச்சிருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? அதிகமாக இந்தியாவில் மனித வளங்கள் இருக்குது. இந்த மனித வளங்கள் ஒற்றுமை அத்தனையும் பயன்படுத்தி இந்த வளமான ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த கனவை நோக்கியே அவர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்னும் அந்த கனவு நிறைவேறணும்னு சொன்னா, அந்த 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 கனவு நிஜமாகணும்னு சொன்னா, இந்த நாட்டில் இந்த வேற்றுமைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம் எல்லோரும் ஒன்றுபட்டு, நம்முடைய எதிரி என்பது வறுமை, நம்முடைய எதிரி என்பது வேலை இல்லாத திண்டாட்டம், நம்முடைய எதிரி என்பது நோய் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடும் போதுதான் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் ஒரு வளமான நகரமாக, வளமான நாடாக இந்த இந்தியா உருவாகும். அந்த நோக்கத்தில், அந்த அடிப்படையில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை கண்டு உளமாற மகிழ்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நம்முடைய சகோதரர் தேசிய அமைப்பாளர் எம்எஸ்கே ஷஹீத் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் உரையாற்றினார்கள். அவர்களை நம்முடைய மஸ்ஜிதுடைய செயலாளர் ராஜா அவர்கள் கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதே போன்று அடுத்ததாக நம்முடைய